சமையல். இன்னைக்கு நாம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிரெட்ல எப்படி மெது வடை பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: பிரெட், ரவை, அரிசி மாவு, தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, எண்ணெய் மற்றும் உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட்டில் இன்றைக்கி மெதுவடை செய்வதற்காக இன்றைக்கி நான் 8 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பிரெட் பீசஸோட இந்த மெஷர்மெண்ட் கப், நான் இன்றைக்கி இதே கிளாஸில் தான் நான் எல்லாமே மெஷர் பண்ண போகிறேன். ஒரு 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். அதே கப்லேயே நம்ம ஒரு 3/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் கப் தயிர், 1 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய 2 பச்சை மிளகாய், ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை, பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கையில் 2 கையிலையுமே ஆயில் அப்ளை பண்ணி நமக்கு வேண்டிய சைஸுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி வடை மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டணும். ஒரு லாங் ப்ரெஸ் ஒரே டைம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லா வடை ஷேப்பு சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக வடை ஷேப் வந்துருச்சு. உளுந்த வடைனா நடுவில் ஒரு ஹோல் போடணும். ஸோ அதை நம்ம போட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். சூப்பராக நமக்கு வடை இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சூடாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச பிரெட் வடை எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் போட்டு டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம இந்த வடையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஹையாக வச்சிங்கன்னா சீக்கிரத்துலேயே கருகிடும். கரண்டி வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா நமக்கு கிறிஸ்பியாக குக் ஆகணும். இப்போ வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கிறிஸ்பியாக, பார்க்கவே ரொம்ப அழகாக நமக்கு பிரெட் மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இதை ரொம்ப செய்கிறதுக்கு குறைந்த நேரமே ஆகும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே இதை செஞ்சிடலாம். வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக, உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிரெட்டில் எப்படி மெதுவடை செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக, ரொம்ப சூடாக இன்ஸ்டண்ட்டாக இந்த பிரெட் மெதுவடையை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.